ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டெக்ஸ் மூன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வடக்கன் 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. கிஷோர் ஸ்ருதின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியாலிட்டி கேம் ஷோ நடத்துறேன்னு சொல்லி ஒரு ஐலாண்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பிரிட்டிஷ் பேய் பங்களாக்குள்ள 5-6 பேர் தங்குறாங்க. மர்மமான முறையில ஒருத்தங்களா இறந்து போக பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கக்கூடிய கிஷோர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை தேடி கண்டுபிடிச்சாரா, ஹீரோக்கு யாரு ஹெல்ப் பண்ணது, உண்மையா அங்க நடந்த சம்பவம் என்னங்கிறத ட்ரெடிஷ்னலையும் ரியாலிட்டியும் கலந்து கிரவுண்டடா வடக்கு மலபார் சைடு இருக்கக்கூடிய கல்ச்சரை ஃபோக் ஃபெஸ்டிவலை இன்ஸ்பயர் பண்ணி சூப்பரான ஒரு சம்பவத்தை படத்துல கலந்து மெசேஜா நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் டிராமாவை ஃபேண்டசி லெவலுக்கு எக்ஸாகரேட் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா எஃபோர்ட் போட்டு அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஹாரர் த்ரில்லர் டிராமா. மலையாளம்ல த்ரில்லர் மூவிக்கு எவ்வளவுதான் பேர் போயிருந்தாலும் ஹாரர்ல காமெடியை கலக்காம ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் பிரசென்ட் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டிலா ஒரு சில விஷயத்த ரொம்ப டிராமாட்டிக்கா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. படத்துல எமோஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பிரிட்டிஷ் பங்களா பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துக்கு பெருசா கை கொடுத்ததுனால படம் தப்பிச்சிருச்சுன்னு தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் டிராமா பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. அதை மட்டும் இவங்க பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு எல்லாருமே அடிச்சு பேசுற அளவுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. டெக்னிக்கலா நீட்டா கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. நைட் டைம் விஷுவல்ஸ், ஃபெஸ்டிவல் சுத்தி நடக்கக்கூடிய டிராமா, ஹாரர் எலிமெண்ட், ஜம்ப்ஸ்கேரி சீன்ஸ்னு சொல்லி குறை சொல்ல முடியாத சீக்வன்ஸை சீன்ஸா கன்வெர்ட் பண்ணி உங்களை நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவுமே ரொட்டீனான ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். பெயிண்டிங்கை வச்சு கதை சொல்றது, ஃபோக் ஃபெஸ்டிவலை வச்சு ட்ரெடிஷனோட கலந்து ஹாரரை ஜென்ரேட் பண்ணி பேய் பங்களா பிரிட்டிஷ் வீடுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி சஸ்பென்ஸை ஏத்தி இன்டர்நேஷனல் ஹாலிவுட் மூவி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சில விஷயத்த ரசூல் பூங்குட்டி அவரோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலியமா நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கூடவே கதையும் கான்செப்டும் ஹாரரோட ப்ராப்பரா ஜெல் அவுட் ஆனதுனால மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அமேசான் பிரைம் ரெண்டல் லைவ்ல இருக்கு. இந்த படம் மலையாளம்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கான்ஃபிளிக்ட் பெருசா செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. கேரக்டரைசேஷனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பில்ட் பண்ண அளவுக்கு இன்டென்ஸா செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டவங்களோட ஃபீல் பண்ற லெவலுக்கு ரைட்டிங் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. இந்த வடக்கன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.